மதிப்பை காட்டிக் கொள்வார்கள். கள்ளத்தனமும் போலி ஆடம்பரமும் காரர்கள் இவர்களை புகழ்ந்து ஆசை காட்டி இவர்களிடம் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று கிருஷ்ணபட்ச பிரதமையின் அதிதேவதை குபேரனை வழிபட்டு அவருடைய சம்பத்து பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்றைய பஞ்சாங்கத்திற்கு போவோம். இன்று 2ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை தமிழ் மாதம் தை. இன்றைய சூரிய உதயம் 7:31க்கு, சூரியாஸ்தமனம் 7:22க்கு. இன்றைய திதி தேய்பிறை பிரதமை திதி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 3ஆம் தேதி அதிகாலை 4:23க்கு முடிவடைந்து துவிதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 3ஆம் தேதி அதிகாலை 1:17க்கு முடிவடைந்து மகம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:30 8:29 வரை, அதன் பிறகு மாலை வேளையில் 4:24 5:23 வரை, அதன் பிறகு இரவு வேளையில் 7:22 8:51 வரை. ராகு கால நேரம் காலை 8:59 10:28 வரை. யமகண்ட நேரம் காலை 11:57 மதியம் 1:26 வரை. கூலிகன் மதியம் 2:55 4:24 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை அதிகாலை 1:17க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சிக்கல், ரிஷப ராசிக்கு ஆதரவு, மிதுன ராசிக்கு பணிவு, கடக ராசிக்கு ஏமாற்றம், சிம்ம ராசிக்கு லாபம், கன்னி ராசிக்கு செலவு, துலாம் ராசிக்கு சுகம், விருச்சிக ராசிக்கு கவலை, தனுசு ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு முயற்சி, கும்பராசிக்கு நன்மை, மீன ராசிக்கு பயம். தொடர்ந்து கிரகங்கள் நின்ற இடத்திற்கு என்ன பலன்கள் என்று பார்க்கும் வகையிலே இன்று சந்திரனை பார்ப்போம். சந்திரன் ராசி வீடுகளிலே நின்றால் அவர் என்ன பலன் கொடுப்பார் என்று பார்ப்போம். இன்று முதலில் 6 ராசிகளுக்கான இடங்களை பார்ப்போம். சந்திரன் மேஷத்தில் இருந்தார்னா அவங்களுக்கு யாருக்கும் கட்டுப்படாத சுதந்திர எண்ணம் கொண்டவர்களாகவும், வைராக்கியம் மிக்கவர்களாகவும், தைரியம், வீர தீர பராக்மரங்கள் செய்யக்கூடியவர்களாகவும், எதிலும் துணிச்சல் உள்ளவர்களாகவும், தான் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றலும் இவர்களுக்கு நிறைய இருக்கும். நினைத்தபடி பிறர் நடக்க வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களுக்கு இருக்கும். பிறர் எண்ணங்களையும் அலட்சியமாக எண்ணுவார்கள். அவசரம், முன்கோபம், சலிப்பு உள்ளவர்கள் ஆவார்கள். அடுத்தபடியாக சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெற்றிருப்பார். இவங்களுக்கு பேச்சில் நளினம் இருக்கும். பெண்கள் போன்ற இனிய சுபாவம், தன் காரியத்தை பிறரை கொண்டு சாதித்து கொள்ளக்கூடிய திறமைகளும் இவர்களுக்கு இருக்கும். நுட்பமான பேச்சு வல்லவர்களாக இருப்பார்கள். சிலர் நட்பாசைகளுக்கும் சில காரியங்களில் இறங்கி தனக்கு இடர் வரும் என்று தெரிந்தவுடன் தான் தப்பித்து கொள்ளும் திறனும் படைத்தவர்களாக இருப்பார்கள். பயந்த சுபாவம், தந்திரம், தன் பகை முறியடிக்கும் திறமையும் கொண்டவர்கள். பொருள் சேர்ப்பதையே சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். சுய பாதுகாப்பு, நிர்வாகம், பல சிக்கனம், அமைதி உள்ளவர்களாக இருப்பார்கள். அடுத்து மிதுனத்திலே சந்திரன் பார்ப்போம். மிதுனத்திலே இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பல வகையில் யோசனை செய்வார்கள். தந்திரங்களையும் கையாள்வதில் சாமர்த்தியம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். வார்த்தைகளால் பிறரிடத்தில் தன் மதிப்பை காட்டிக் கொள்வார்கள். கள்ளத்தனமும் போலி ஆடம்பரமும் இவர்களுக்கு இருக்கும். உறுதியும் துணிவும் மிக்கவர்கள். புத்திசாலித்தனம், திறமை மிக்கவர்கள். இரக்க உணர்வு, பிறருடன் இணங்கி போகும் குணமும் உடையவர்களாக ஆவார்கள். அடுத்தபடியாக சந்திரன் கடகத்திலே சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பார். இவர் அந்த இடத்துல என்ன மாதிரி பலன் கொடுக்கிறார் என்று பார்த்தால், தனக்கென்ற ஒரு கொள்கை, பிடிவாத குணம், சாமர்த்தியம், தைரியம் உடையவர்கள். யார் எதை சொன்னாலும் அதை ஆராய்ந்து பலரிடத்தில் விவரம் கேட்டு தெரிந்து கொண்டாலும் கூட முடிவில் தன்னுடைய முடிவையே எண்ணத்தில் படியே நடப்பார்கள்.
எளிதில் எதையும் நம்ப மாட்டார்கள். பிறர் தங்களை ஆணைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். காரியத்தை சாதித்துக் கொள்ளும் வல்லமை படைத்தவர்கள். பிறரை எடை போடுவதில் இவர்களுக்கு நல்ல ஒரு தெளிவு இருக்கும். செல்வம் படைத்தவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் பொதுவாக செல்வம் படைத்தவர்களுடன் நன்கு பழகுவார்கள். சிறந்த பொருட்கள் இருப்பினும் அதைவிட உயர்ந்த பொருட்களை தேடுவார்கள். ஆணவம், தன்னலம் மிக்கவர்கள். எவரையும் மதிக்காதவர்களாக கூட இருப்பார்கள். அடுத்தபடியாக சந்திரன் சிம்மத்தில் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். இவர் தனக்கென்று தனி பாதையை வகுத்து கொள்வார்கள். பிறர் தன்னை வணங்க வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டவர்கள். வீண் கௌரவம் இருக்கும். முரட்டு பிடிவாதம், வாக்கு சாதுரியம் இருக்கும். கடின உழைப்பு, மனோபலம் கொண்டவர்கள். அனைவராலும் விருப்பப்படுவார்கள். தன்னை எதிர்க்கும் எதிரிகளை சமயத்தில் வெற்றியும் கொள்வார்கள். அலட்சிய சுபாவம் இருக்கும். இவர்களிடத்தில் அனைத்தும் தெரிந்தவர்கள் போல் காட்டிக்கொள்வார்கள். தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்பது போல வறட்டு பிடிவாதம் கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். தன்னை பிறர் போற்ற வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களுக்கு இருக்கும். ஆகபடியால் இவர்களுக்கு இவர்களுடைய அகம்பாவத்தால் கொஞ்சம் நஷ்டம் அடைவார்கள். ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தாலும் ஆத்திரத்தால் நிதானம் இழப்பார்கள். இப்படிப்பட்ட குணங்கள் இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டால் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். சந்திரன் கன்னியில் இருந்தால் என்ன செய்கிறாரு பார்ப்போம். தோற்றத்தில் பொலிவு, சுபாவத்தில் கலகலப்பு, பெண்களிடம் அவர்கள் பெண்களுடைய சாயல் கொண்டிருப்பார்கள். சிக்கனம் என்ற பெயரிலே அதிக அளவிற்கு செலவு செய்பவர்கள். ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் அது சிக்கனமாக இவர்கள் சொல்லுவார்கள். தன் காரியத்தை சாதித்து கொள்ள நயந்து செயலாற்றி வெற்றி பெறுவார்கள். இவர்களுடைய ஊக்கம், உழைப்பு, சஞ்சல மனமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு கொள்வார்கள். எந்த விஷயத்திலும் நம்பிக்கை இல்லாமல் தான் செய்ய வேண்டிய காரியத்தை பிறரிடம் கொடுத்து சாதித்து கொள்ள பார்ப்பார்கள். சலன புத்தி கொண்ட இவர்களில் பேராசை தன்மையும் அறிந்து சில ஏமாற்றுக்காரர்கள் இவர்களை புகழ்ந்து ஆசை காட்டி இவர்களிடம் செல்வத்தை பறித்து செல்வார்கள். இவங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா இவங்களை புகழ்ந்து பேசியே இவங்களை ஆளுங்க இவங்ககிட்ட இருந்த பொருட்களை கவர்ந்து செல்லக்கூடிய வழிகளும் இருக்கும். ஏன்னா இவங்க கொஞ்சம் பிறர் புகழ்ச்சிக்கு அடிமையாகக்கூடியவர்கள். அடுத்தபடியாக இவர்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் முதலில் நம்பாமல் பிறகு நம்புவார்கள். பொருள் சேர்க்கும் ஆர்வம் மிக்கவர்களாக ஆவார்கள். இன்று நம்ம 6 ராசிகளுக்கான சந்திரன் என்ற பலன்களை பார்த்து விட்டோம். தொடர்ந்து நாளைய பதிவில் மீதமுள்ள 6 ராசிகளுக்கான சந்திரன் நின்ற பலன்களை பார்ப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.